வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்வுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பர்டிகுலரா நீங்க இந்த கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணலாம். இது வந்து எஸ் பேங்கோட ஒரு கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு தான். ஸோ மற்ற கிரெடிட் கார்டில் இல்லாத பெனிஃபிட்லாம் இந்த கிரெடிட் கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பேங்கோட இந்த பர்டிகுலர் பாப் கிளப் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. இதுல வந்து ஜாயினிங் ஃபீ, ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது எஸ் பேங்க்ல ஒரு டைரக்ட் கிரெடிட் கார்டை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஜாயினிங் ஃபீ மட்டும் கிடையாது, ரினிவல் ஃபீ 399 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க பெர் இயருக்கு. ஸோ இதுல வந்து அது வந்து கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 31 அதாவது மார்ச் 31 வரைக்கும் நீங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரக்ட் கேஷ்பேக் தான். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதை வந்து இந்த பாப் கிளப் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் இந்த மாசத்துல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஏப்ரல்ல உங்களுக்கு இந்த 500 ரூபாய் கேஷ்பேக் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ 500 ரூபாய் வந்து கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்க ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. இதை விட ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5% அன்லிமிட்டட் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்ற ரூபே டைப் கிரெடிட் கார்டெலாம் வந்து அந்த பர்டிகுலர் பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல லிங்க் பண்ணி நீங்க பண்ணும்போது 3% 2% தான் அன்லிமிட்டட் கொடுப்பாங்க. பட் பாப் கிளப்ல மட்டும்தான் 5% கேஷ்பேக், அதுவும் யூபிஐ பேமெண்ட்டுக்கு அன்லிமிட்டட் கேஷ்பேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல், அதாவது பர்சனல் டீடைல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம்ல இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட பேன் கார்டு நம்பர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் உங்களோட ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரியான டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. அடுத்தது அதுவும் உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, ஸோ அதையும் இங்க என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனான்னு கேட்டிருக்கோம். இந்த இடத்துல நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து எஸ் பேங்க்ல ஹையர் ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர் யாராவது வந்துட்டு ரிலேட்டிவா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுலயே நோ கொடுத்துட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இந்த கடைசி ரெண்டுலையுமே நோ அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். இந்த ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட ஃபுல் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, அதுக்கப்புறம் அதோட ஏரியா நேமு, அப்புறம் அதோட பின்கோடு மட்டும் என்டர் பண்ணீங்கன்னா சிட்டி, ஸ்டேட் அதுவே வந்து எடுத்துக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஆட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு கார்டுமே டெலிவரி வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அட்ரஸை என்டர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக இந்த அட்ரஸை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுது. இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்து அதை வந்து ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட நேமை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 வேரியண்ட்ல உங்க நேம் காமிக்கும். ஒன்று இனிஷியலோட ஒன்று இனிஷியல் இல்லாமல் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி நேம் பிரிண்டட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேமையும் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஃபாதர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி என்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீடைல் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் உங்களோட கம்பெனி நேமு, அதுக்கு அடுத்தது உங்களோட கம்பெனி டைப், இது ப்ரைவேட் லிமிடெடா, கவர்மெண்டா, இல்லை பப்ளிக்கா, ட்ரஸ்டடா, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, சூப்பர்வைசரா இல்லை இன்ஜினியரா இல்லை வந்துட்டு ஒரு டெக்னீஷியனா, அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு இன்கம் வந்து வரும் அதை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருதோ அதை வந்து 12 மாசத்துக்கு கனெக்ட் பண்ணி இங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது கம்பெனியோட அட்ரஸ் டீடைலா ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க, அந்த அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா டெலிவரி வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் சூஸ் யுவர் டெலிவரி அட்ரஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் வந்து எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு கார்டு டெலிவரி பண்ணணுமோ அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். உங்களோட பேசிக் டீடைல் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, அதை வச்சு உங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட் ஆயிரும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணால் போதும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் வீடியோ கேவிசி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. இந்த கார்டுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 டைமுக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பேன். நிறைய டைம் ரிஜெக்டட் தான் இருக்குது. இந்த டைம் அப்ரூவ் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கேஒய்சி அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு, டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலாக ஃபெச் பண்ணி உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது. அதாவது ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இகேஒய்சி கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண பேசிக் டீட்டெயில் இங்கே வந்து ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல இன்டர்நெட்டு ஸ்பீடு இருக்கிற இடத்துல இருக்கணுமா, அப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுமானா கிடையாது. உங்களோட பேன் கார்டில் உங்களோட சிக்னேச்சர் நல்ல தெளிவாக இருந்ததுன்னா அந்த சிக்னேச்சரையே அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண வேண்டியது இருக்காது. இன்கேஸ் உங்களோட சிக்னேச்சர் உங்களோட பேன் கார்டில் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, ஹெட்செட் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடம், எந்த சத்தமும் இல்லாமல் நாய்ஸ் எதுவும் இல்லாத ஒரு லொகேஷனில் இருந்துட்டு இந்த வீடியோ கேவிசியை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரொசீட் டு வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயிலை வந்து இதில் செக் பண்ணோம். இன்டர்நெட்டோட ஸ்பீடு, கேமரா பர்மிஷன், மைக்ரோஃபோன் பர்மிஷன், லொகேஷன் பர்மிஷன், இது எல்லாமே டிக் ஆனால் மட்டும்தான் ப்ரொசீட் வந்து காமிக்கும். ஸோ இப்போ ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கால் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் பேங்க்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் என்னென்னா உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட இனிஷியலுக்கு என்ன மீனிங்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் ஃபாதர்ஸ் நேம் வந்து ஃபுல்லாக சொல்லணும். அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, இதில் எந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அதை சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் எஸ்ஆர் நோ மட்டும் சொன்னால் போதும். அடுத்தது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை சொல்லுவாங்க. ஜஸ்ட் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும். இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுமே ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பேன் கார்டு ஃபேக்ட் பேஜை திருப்பி காட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது ஒயிட் பேப்பரில் சைன் போட சொன்னாங்கன்னா அதையும் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து போட சொல்லலை. என்ன ரீசன்னா என்னோட பேன் கார்டில் இருக்கிற சிக்னேச்சரே கிளியராக இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து டிஃபால்ட் சிக்னேச்சராக எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னதுனால எனக்கு அந்த சிக்னேச்சரே டிஃபால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஒயிட் பேப்பரில் சைன் போட சொல்லி கேட்கல. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் அவங்க பண்ண சொன்னது. வேறு எந்த பெரிய கேவிசிலாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பெரிய ப்ராசஸும் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு 500 ரூபீஸ் கேஷ்பேக் வேணும் அப்படின்னா இந்த மாதம் 31க்குள்ளே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும்.